வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது செருப்பு தைக்க தோல் கொடுத்து சீப்பு செய்ய கொம்பு தந்து செத்தபினும் சேவை செய்யும் வண்டி மாடுகள் ஒருத்தருக்கும் உதவாது உதவியதும் செய்யாது உயிரிழந்தும் செத்தவன் தான் நம்மாடு அன்புடனே பெற்றெடுத்த அம்மாவை அனுதினம் அடிக்கடி எண்ணிக்கத்தும் பண்ணி மாடுகள் அம்மாவை மறந்து கொண்டு அழகான ஸ்டார்கள் பேர சும்மா சும்மா சொல்லிட்டு மாட்டமாடுகள் செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து முத்தமிழ் கலை வளர்க்கும் இங்க மாடுகள் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து முத்தமிழ் கலை வளர்க்கும் என்ற மாடுகள் செத்து போகும் நாள் தலை நித்த நித்த மேடை வந்து கத்தி கத்தி உயிரெடுப்பான் இகழ்ந்தாலும் எதிர்க்காது புகழ்ந்தாலும் மகிழாது எப்பவும் ஒன்னாய் இருக்கும் வண்டி மாடுகள் முகஸ்துதி செய்பவனை முழுவதும் நம்பிக்கிட்டு மோசத்தில மாட்டிக்குவான் மாடுகள் அதாவது இந்த மாட்டை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது மனுஷன் வந்து நம்ம ரொம்ப சத்தான சாப்பாடா சாப்பிட்றோம். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை முதல் கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? யாரு? விவசாயி தான். எப்படின்னா இந்த நம்ம பிரதான நம்முடைய சாப்பாடுனா நம்முடைய உணவினா சாதம், இந்த சோறு இருக்கு இல்லையா, அதுக்கு உரித்தான நெல்லை அது நெல் பயிரில் மேலே இருக்கிற நெல்லை கட் பண்ணி மனுஷன் எடுத்துக்குவான். கீழே இருக்கிற வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வைக்கோல மாட்டுக்கு போட்டுருவோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. இந்த நெல்லுல நல்ல தரமான நெல் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய உமியை தவிடாக்கி மாட்டுக்கு போட்டுருவான். உள்ள இருக்க அரிசியை மனுஷன் எடுத்துக்குவான். இப்ப இந்த அரிசியை நேரடியாக சமைக்க மாட்டான், அதை பாலிஷ் பண்ணுவான். அதை பாலிஷ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு தவிடு வரும். அந்த தவிடு என்ன பண்ணுவான்? மாட்டுக்கு போடுவான். இப்ப பாலிஷ்டு ரைஸை மனுஷன் எடுத்துக்குவான். இப்போ மனுஷன் எடுத்துட்டு நேரடியாக அரிசியை சாப்பிட முடியாது இல்லையா, அதை சோறாக்கணும்னா சாதமாக்கணும்னா அதை முதல்ல தண்ணி ஊற்றி கழுவுவோம். அந்த கழுவின தண்ணி என்ன பண்ணுவான்? மாட்டுக்கு ஊற்றிடுவான். இந்த கழுவின அரிசியை மனுஷன் எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் மறுபடியும் அது சாதமாக்கிறதுக்கு மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பான். கொதிக்க வைக்கும்போது அது சாதமாகும் போது கஞ்சி தனியாக வரும் இல்லையா, கஞ்சி தூக்கி என்ன பண்ணுவான்? மாட்டுக்கு ஊற்றிடுவான். சாதத்துக்கு மனுஷன் எடுத்துக்குவான். இப்போ நல்ல வாழையில போட்டு திவ்யமா வேண்டிய அளவுக்கு சாதத்தை போட்டு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாம்பார், நம்ம விக்னேஸ்வரா கேட்டரிங் சாம்பார் ஊற்றி நல்லா திவ்யமா சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இந்த வேஸ்ட் வாழையில இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவான் தெரியுமா? மாட்டுக்கு போட்டுருவான். எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் மாட்டுக்கு வருது பாருங்க. இவ்வளவு வேஸ்டியை சாப்பிட்ட மாடு ஒரு நாளும் தனக்கு சுகரு, பிபி, கிட்னி பிரச்சனை, அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் அதுக்கு வந்தது கிடையாது. அது நல்ல திடகாத்திரமா இருக்கு. அது ஒரு மிதிச்சுட்டுனா துடிச்சு விடுவான். அந்த அளவுக்கு திடகாத்திரமா இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டுன்றாங்க, அவன் அடைக்கிட முடியாது நினைக்கிறீங்க. அதை சும்மா தழுவதான் செய்வான், ஒரு பிடிக்கதான் செய்வான், அடக்கலாம் முடியாது. அவ்வளவு வேஸ்டியை சாப்பிட்ட மாடு இவ்வளவு திடகாத்திரமா இருக்கு. ஆனா இவ்வளவு சத்தா சாப்பிட்ட மனுஷன் இருக்கான் இல்லையா, எப்ப பார்த்தாலும் 1008 உடம்பு பிரச்சனையில இருக்கான். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதான் ஒரு டாக்டர் சொன்னாரு, ஒவ்வொரு சாமானுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தனியா இருக்காரு, லங் ஸ்பெஷலிஸ்ட் தனியா இருக்காரு, இஎன்டி ஒருத்தர் தனியா இருக்காரு. ஒவ்வொரு சாமானுக்கு ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க. ஆமாங்க. அதுக்கு எந்த கண்ணு பிரச்சனையும் கிடையாது, நர்வ் ப்ராப்ளம் கிடையாது, நியூராலஜி ப்ராப்ளம் கிடையாது, எதுவும் கிடையாது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம மனுஷன் ஆரம்பிச்சாலும் இல்லையோ, விவசாயி தாங்க நல்லா பண்ணோம்.
அற்புதமான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். யாருன்னா நம்பர் 1 விவசாயி தான். ஆமாங்க. மாட்டு வண்டியில பாரதியார் ஏற்றிக்கிட்டு பக்கத்துல ஒரு ஊருக்கு போனோம். சரி. அந்த ஊர்ல ஒரு அற்புதமான கலை கல்லூரி. அதுல ஒரு மாணவி மார்கழி மாசம் அதுமா இல்லையா ஒரு திருப்பாவை பாடிட்டு இருந்தாங்க. அதை கேட்போம். ஆமா. ஒரு குழந்தை வில்லு பாட்டு பிடிக்குது. சரி. அந்த குழந்தை பாரதியாரை பார்த்த உடனே பாரதியாரும் சின்ன வயசுல வில்லு பாட்டு பண்ணியிருக்க அந்த ஒரு ஞாபகத்துல மகாகவியே நீங்களும் சின்ன வயசுல வில்லு பாட்டு பாடிருக்கீங்க. உங்க முன்னாடி வில்லு பாட்டுல நான் எழுதின ஒரு பாட்டை பாடணும், அதை நீங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட சரி இன்னைக்கு ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாட்டை ஒரு குழந்தை எழுதிருக்கு. சரி, அந்த பாட்டு எப்படி வரும் தெரியுமா? எப்படி? பெரியவங்க சொல்படி நடந்து வந்தது அந்த காலம், பெருசு என்ற சொல் காதில் விழுகுது இந்த காலம். பெரியவங்க சொல்படி நடந்து வந்தது அந்த காலம், பெருசு என்ற சொல் காதில் விழுகுது இந்த காலம். இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்து வந்தது அந்த காலம். ஓஹோ, எப்படி வாழ்ந்தாலும் காலம் தள்ளுகிறோம் இந்த காலம். சிந்தனை நம்பி வாழ்ந்து வந்தது அந்த காலம், இப்போ செல்ல நம்பி வாழ்ந்து வருவது இந்த காலம். தாய்நாட்டு வாசம் வென்று வந்தது தாய்நாட்டு வாசம் வென்று வந்தது இந்த காலம். இன்று செய் ஒரு நாடு தாய் ஒரு நாடு இந்த காலம். உயிரே குடும்பம் ஒற்றுமை பேசியது அந்த காலம். இப்போ வயர மாட்டிக்கிட்டு தனியா பேசுவது இந்த காலம். பண்பாடு நெஞ்சம் அந்த காலம், பண்பாடு கொஞ்சம் இந்த காலம். பாரம்பரியம் அந்த காலம், பறந்து போனது இந்த காலம். பூக்க படிச்சு மூளை வளர்த்தது அந்த காலம். பேசுபுக்க பார்த்து மூளை குழப்பம் இந்த காலம்.
என்பது இந்த காலம். இப்போ advice பண்ணா homework என்பது இந்த காலம். தொட தொட பேண்ட் போட்டு வந்தது எந்த காலம். அந்த காலம். இப்போ கிழிஞ்ச ஜீன்ஸ் முக்கா பேண்ட் இந்த காலம். இப்போ கிழிஞ்ச jeans முக்கானது இந்த காலம். கல்யாண பொண்ணு பட்டு புடவை எந்த காலம். அது இந்த காலம். கல்யாண பொண்ணு பட்டு புடவை அந்த காலம். அது அந்த காலம். இப்போ காஸ்ட்லி லெஹங்கா மண்டபம் இருக்குது இந்த காலம். இப்போ காசி லெஹங்கா மண்டபம் இருக்குது இந்த காலம். இளம் பொண்ணு அவ்வை ஆனது அந்த காலம். அது அந்த காலம். இப்போ அவ்வை பேரில் பியூட்டி பார்லர் இந்த காலம். இப்போ அவ்வை பேரு beauty parlor இந்த காலம். கடவுளை நம்பி தலையில் வளர்ந்தது அந்த காலம். அது அந்த காலம். கொஞ்சம் அவசியம் நம்பி திண்டாடி வளர்ந்தது இந்த காலம். கொஞ்சம் அவசியம் நம்பி பின்னாடி வருவது இந்த காலம். படம் எடுத்தா படத்தில் விழுமே அந்த காலம். அது அந்த காலம். இப்போ செல்வி எடுத்து பள்ளத்தில் விழுவது இந்த காலம். இப்போ selfie எடுத்து பண்ணது விடுவது இந்த காலம். உயிரோடு விளையாடாத அந்த காலம். அது அந்த காலம். உயர நம்பி உயிரே போகுது இந்த காலம். வயலை நம்பி உயிரிழப்பது இந்த காலம். அம்மா அப்பா இந்த காலம். ஐட்டம் லேப்டாப் இந்த காலம். கடவுள் மந்திரம் அந்த காலம். கம்ப்யூட்டர் எந்திரம் இந்த காலம். எல்லோருக்குள் ஆ, ஏதோ திறமை இருப்பது இந்த காலம். ஆமா. இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆ, கலைகளை வளர்க்க போவது ஓஹோ. இந்த காலம். ஆமா. இந்த பாட்டை கேட்டு ஆ, பாரதியாருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிரிப்பு. ஆமா. அவர் சொன்னார், ஆ, அன்பு